ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரவேல். வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜை வளர்த்து கொள்ளுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பிளம்பிங் இடக்கை விதி, பிளம்பிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஏ ஜெனரேட்டர், பி மோட்டார், சி டிரான்ஸ்ஃபார்மர், டி ரெக்டிஃபயர். எதுக்காக இருக்கும் கெஸ் பண்ணுங்க. பி மோட்டார். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி, அதாவது ஃப்ளெமிங்கின் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பி மோட்டார், மோட்டாருக்காக பயன்படுத்தப்படுகிறது. மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃப்ளெமிங்கின் வலது கை விதி, ஃப்ளெமிங்கின் ரைட் ஹேண்ட் ரூல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ மோட்டார், பி இன்வெர்ட்டர், சி ஜெனரேட்டர், டி பேட்டரி. பதில் சி ஜெனரேட்டர். ஃப்ளெமிங்கின் வலது கை விதி, ஃப்ளெமிங்கின் ரைட் ஹேண்ட் ரூல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? சி ஜெனரேட்டரில் பயன்படுத்தப்படுகிறது ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். மின்சாரத்தில் இஎம்எஃப் என்பதன் முழு வடிவம்? ஏ எலக்ட்ரிக் மோட்டார் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், டி எலக்ட்ரிக்கல் மென் ஃபோர்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். மின்காந்தத்தில் இஎம்எஃப் என்பதன் முழு வடிவம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். டிசி மோட்டாரில் பயன்படுத்தப்படும் ஃப்ரெஷ் எந்த பொருளால் செய்யப்படுகிறது? செம்பு, இரும்பு, கார்பன், அலுமினியம். மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்பன். எஸ். டிசி மோட்டாரில் பயன்படுத்தப்படும் ப்ரஷ், அதாவது அந்த ப்ரஷ் எந்த பொருளால் செய்யப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனான பொருளால் தான் அந்த டிசி மோட்டாரில் பயன்படுத்துகிறாங்க ப்ரஷ்ஷாக. இண்டக்ஷன் மோட்டாரின் வேகம் எப்போதும் அதாவது இண்டக்ஷன் மோட்டாரின் வேகம் எப்போதும் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏ சிங்க்ரோனஸ் வேகத்தை விட அதிகம், பி சிங்க்ரோனஸ் வேகத்துடன் சமம், சி சிங்க்ரோனஸ் வேகத்தை விட குறைவு, டி 0. இண்டக்ஷன் மோட்டாரின் வேகம் எப்போதும் சிங்க்ரோனஸ் வேகத்தை விட குறைவு. சி, அதாவது இண்டக்ஷன் மோட்டாரின் வேகம் எப்போதும் சிங்க்ரோனஸ் வேகத்தை விட குறைவு. இண்டக்ஷன் மோட்டாரின் வேகம் எப்போதும் சிங்க்ரோனஸ் வேகத்தை விட குறைவு. சி ஆன்சர். மின்னழுத்தம் உயர்த்த பயன்படும் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே. ஏ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், பி ஆட்டோ, சி ஸ்டெப் அப், டி ஐசோலேஷன். என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர். மின்னழுத்தம் உயர்த்த பயன்படும் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப், அதாவது மின்னழுத்தத்தை உயர்த்த பயன்படுறது எப்போவுமே ஸ்டெப் அப் தான். மின்னழுத்தத்தை குறைக்க பயன்படுறது ஸ்டெப் டவுன். இது எல்லாருக்குமே ஈஸியான கொஸ்டின் தான், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின். இன்சுலேட்டரில் அதிகம் பயன்படுத்தப்படும் பொருள்? ஏ கண்ணாடி, பி மரம், சி இரும்பு, டி செம்பு. இன்சுலேட்டரில் அதிகம் பயன்படுத்தப்படும் பொருள் ஏ கண்ணாடி. இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா அதிகம் கண்ணாடி தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின். மின்சார கம்பியில் ஸ்கின் எஃபெக்ட் எதில் அதிகம்? ஏ டிசி, பி குறைந்த அதிர்வெண் ஏசி, சி அதிகம் அதிர்வெண் ஏசி, டி 0. மின்சார கம்பியில் ஸ்கின் எஃபெக்ட் எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அதிகம் அதிர்வெண் கொண்ட ஏசி, அதாவது ஆன்சர் சி அதிகம் அதிர்வெண் கொண்ட ஏசி கரண்ட்டில் தான் ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. மின் உற்பத்தி நிலையத்தில் பிரைம் மூவர் என்றால்
என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஏ ஜெனரேட்டர், பி டிரான்ஸ்ஃபார்மர், சி டர்பைன், டி சர்க்யூட் பிரேக்கர். என்னவா இருக்கும்? டர்பைன். மின் உற்பத்தி நிலையத்தில் பிரைம் மூவர் என்றால் டர்பைன். மின்சார பரிமாற்றத்தில் கொரோனா லாஸ் எதில் ஏற்படும்? குறைந்த மின்னழுத்தம், அதிக மின்னழுத்தம், டிசி சர்க்யூட், வீட்டு ஒயரிங். என்னவா இருக்கும் ஆன்சர்? அதிக மின்னழுத்தம். மின்சார பரிமாற்றத்தில் கொரோனா லாஸ் எதில் அதிகமாக இருக்கும்? பி ஆன்சர், அதிக மின்னழுத்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர் பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.